வானத்தில் வந்ததே மெசியாவின் பிறப்பை சொன்னதே வழக்கு சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். வழக்கு சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டடைந்தார்கள். இயேசு பாலனை தேடியே சென்றனர். பிறந்தவரா பாலகன சேர்ந்தவரா இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே.
சோத்ரம் சோத்ரம். ஆமென். சொல்லு.
பாடலாமா? இம்மானுவேலா, இயேசு பிறந்தார். அவரை பணிந்து போற்றி துதிப்போமா. கிறிஸ்தனும் இரட்சக தாவீதின் ஊரிலே பிறந்தாரே. கர்த்தராகிய கிறிஸ்தனும் இரட்சக தாவீதின் ஊரிலே பிறந்தாரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக பிறந்தாரே. இம்மானுவேலா இயேசு பிறந்தார்.
மத்திய சுவிசேஷம். ஆண்டவரே கிருபை தருவீராக. லூக்கா 2ஆம் அதிகாரம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்போமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னோட தலைப்பு இரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார் ரட்சிப்பை தர. இரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார் நற்செய்தி சொல்ல. இரட்சகர் இயேசு பிறந்திருக்கிறார் நம்மளுக்காக மிகுந்த கனிகளை கொடுக்க. அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே இந்த வேலையில் கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இரட்சகராகி இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீ பிறந்திருந்தனால உடைய பிறப்பை இந்த நேரத்தில் நாங்கள் கொண்டாடும் போது எங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருவின் செயல்பாடெல்லாம் கர்த்தர் முறியடித்து அதெல்லாம் முடக்க வேண்டும்னு நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம்பா. உங்கள் ரத்தத்துக்குள்ளே எங்களை இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குறோம். பலவான முந்தி கட்டினா ஒழிய அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது சொன்னீங்களே. இந்த எல்லையில், இந்த இடத்துல, இந்த பகுதியில் ஆண்டவர் எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு முன்னாடி எந்த விதத்தில் சத்துரு செயல்பட்டாலும் அவன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் மத்திய 18:18 படி நாங்கள் கட்டுகிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். இரட்சகராகி இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நோக்கம் நம்மளை ஆவிக்குரியவர்களாக மாற்றுறதுக்காக. இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நோக்கம் ஆவிக்குரியவர்களாக காண்பதுக்காக. இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நோக்கம் நீங்கள் பலமுள்ளவர்களாக மாறுவதற்காக. அல்லேலூயா. இரட்சகராக இயேசு எதற்காக இந்த பூமியில் பிறந்தார்? உண்மையாகவே இயேசு பிறந்த ஒரே நோக்கம், இயேசு எதற்காக பிறந்தான்னு சொன்னால், நான் மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் யாரோ ஒரு மனுஷன் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மரியாள் அந்த குழந்தையை சுமக்கும் போது சாதாவாக இருந்திருப்பாங்க. ஒரு கன்னி பெண், அவங்க நிச்சயம் உண்டாயிருக்குது. அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது, ஃபோனில் பேசவும் முடியாது, வேறது ஊர். அப்படி நியமிக்கப்பட்ட நாளில் உனக்கு இயேசு கிறிஸ்து உன்னதமான ஒரு மேலே நெகலிட்டு ஒரு கர்ப்பத்தை நீ சுமப்பா, இது நிறைவேறும் போது அவருக்கு இயேசு என்று பேரிடுவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க வாலிப பெண்ணு, அவங்க வெளியே வரும்போது அவங்க மேலே எத்தனை குற்றச்சாட்டு வந்திருக்காதா? இன்றைக்கி நம்மளும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு குற்றச்சாட்டு வரோம். நம்ம ஆவிக்குரியர்களாக நிற்கணும். குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இவ இப்படி, இந்த பையன் இப்படி, இந்த பொண்ணு இப்படி, இந்த பையன் இப்படி, உனக்கு தெரியுமா, இந்த பையனை பற்றி தெரியுமான்னு. ஏன்னு கேட்டால் உனக்குள்ளே இருக்கிற வரத்தை எப்படியாவது என்ன செய்வாங்க, ஆஃப் பண்ணுறதுக்குன்னே சாத்தா அவங்கள எழுப்புவார். ஹல்லேலூயா. சாத்தா என்ன செய்வான், அந்த மரியாவோட அம்மாவுக்குள்ளேருந்து இப்படி ஒரு பிள்ளை பிறக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த வீட்டு பக்கம் இருந்தவங்க, அவன் நியமிக்கப்பட்டவன், நிச்சயதார்த்தத்துக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்புன்றாரு, இவ தவறாக பயன்படுத்த பெண்ணு ரகசியமாக என்ன செஞ்சுன்னா இவளை வேணான்னு தள்ளின்னு நினைச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கூட அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. நீங்கள் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. வாலிபராக இருந்தால் என்ன செய்வாங்க, எதுனா யாருக்கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட நீ பேசியிருந்தனா என்ன சொல்லிடுவாங்க, இந்த பையனோட அந்த பொண்ணு பேசினுக்குது சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் யாருன்னா பையன் பாய்ஸாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களை காட்டிலாம் நம்ம பார்த்தா மரியாதை அம்மாவுக்கு தான் அங்கே உபத்திரம் வந்துச்சு. நம்ம ஸ்கூல்லலாம் போனீங்கன்னா பெண்களுக்கு அதிக நல்லா மெஜாரிட்டி இருக்குது, ஆம்பளை பசங்களுக்கு என்ன இல்லை, அதிகமாக மெஜாரிட்டி இல்லை. அப்போ என்ன, எல்லாருக்கும் சின்ன பசங்களுக்கும் குற்றச்சாட்டு இருக்குது, பெரியவங்களுக்கும் குற்றச்சாட்டு இருக்குது, வயசானவங்களுக்கும் குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாருக்கும் மரியாவுக்கு வந்த நிலைமை என்ன இருக்குது, எல்லார் மேலேயும் இருக்குது. ஆனால் மரியா அதை கண்டுக்குன்னு, ஐயோயோ என்னை எல்லாரும் குற்றச்சாட்டு சாட்டிடுவாங்க, எவ்வளோ பேர் எனக்கு அவமானமாக நினைப்பாங்க, நான் என் கணவர் நியமிச்சுட்டு போயிருக்கிறேன், அந்த வீட்டார் என்னை என்ன மதிப்பாங்க, என்னால் முடியாத ஆண்டவர்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. அந்த குற்றச்சாட்டெல்லாம் தாங்கிறதுக்கு நான் அடிமையான ஆண்டவர், நான் அடிமை ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள கிஃப்ட்டு வெளியே வரணுன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வரும். நீங்கள் அதை கேட்டு மூலிலேயே உக்காஞ்சிங்கோ. இந்த பையன் எப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்டு இந்த காதலை வாங்கி என்ன செய்யணும், இந்த காதலை தள்ளி விட்டுடணும். ஹல்லேலூயா. இந்த பொண்ணு இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யணும், இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை தள்ளிடணும். அதுதான் இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்திருக்கிறார். அவமானம் வரும். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து படிங்களா? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தின் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். ஹல்லேலூயா. பாவங்களை என்ன செய்யணுமா? விட்டொழிந்து விட்டு ஆவிக்குரியவர்களாக மாறணும். அப்போ உண்மையாகவே எல்லாருக்கும் என்ன இருக்குது? இந்த பூமியில் நம்ம போய் மண்ணுல படுகிற வரைக்கும் என்ன இருக்குதுன்னா பாடி இருக்குது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உனக்கா எனக்கா பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் சில பேர் கிறிஸ்துவங்களாக ஆகிட்டா பிரச்சனையே வராதுன்னு நினைப்பாங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எல்லாரையும் கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. குழந்தையிலேருந்து குழந்தைக்கு சின்ன குழந்தை கூட நீ கேட்டினா எனக்கு இது வேணும்னு சொல்லி பிரச்சனை, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு அம்மா இது வாங்கி தரலன்னு பிரச்சனை இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ மார்க் எடுக்கலாம் நினச்சா எடுக்க முடியலன்னு இருக்கும். வாலிப பிள்ளைங்களை எடுத்தோன்னா என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு இருக்கும். அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனாலும் என்ன செய்யணுமா? மாம்சத்தின் கிரிகளை ஒழித்து ஆவிக்குரியவர்களாக நீ மாறிடணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நீ மாம்சத்தின் குறியர்களாக இருக்கிறதுக்காகவே இயேசு பிறக்கலை. நீ ரட்சிக்கப்படாதவே அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். இயேசு பிறந்ததுக்கு ஒரு அடையாளமாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை படிப்போமா? ஆவிக்குரியவர்களை எப்படி மாறணுன்னு 2:12 இது அப்படியே வச்சுங்க, பாடுகாத்துக்கு வரோம். 1 கொரிந்தியர். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஹல்லேலூயா. நாங்களும் என்ன செய்யல? எந்த ஆவியை பெறல? உலகத்தின் ஆவியை பெறாம தேவனால அருளப்பட்ட ஆவியை. அப்போ பரிசுத்தாவி நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா இல்லையா? அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் அந்த மரியாமா மேலே என்ன செஞ்சார்? நெகலிட்டார். அந்த ஆவியானவர் தான் என்ன செஞ்சார்னா வர அவமானத்தில் தாங்க பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம வர அவமானம் அசிங்கத்தெல்லாம் தாங்கினோன்னா யார் உக்காந்து அழுகுறவங்க, யார் பிரச்சனைக்காக அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு அப்படியே நீங்கள் நினச்சி தேங்கி நிற்பீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாருன்னா அந்த பிரச்சனையை தாண்டி போக வைய செய்வார். ஹல்லேலூயா. பவுல் வந்து ரட்சிப்பை சொல்ல போகிறாரு. நம்ம ஆவிக்குரியவங்களா ஆகிட்டோன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு ஒரு ரட்சிப்பை நம்ம காண்பிக்கணும். இவரும் ரட்சிப்பை சொல்ல போகிறார். ஒரு இடத்துல ரட்சிப்பை சொல்ல போனவருக்கு என்ன கடிச்சு தெரியுங்களா? ரட்சிப்பை சொல்ல போனவருக்கு தலைக்கிழ தொங்க பாடு கடிச்சிது. எப்படி பாடு? அவங்க சாயந்தரம் வச்சாங்கன்னு தெரியல, இல்லை காலையில் கட்டினாங்கன்னு தெரியல, தலைக்கிழா நள்ளிரவில் தேவனை துதிச்சாங்க. அப்போ எப்போ வச்சுருப்பாங்க அவங்கள? ரட்சிப்பை சொல்ல போனவருக்கு. அப்போ உனக்கு எனக்கு பாடு வராதா? சர்ச்சுக்குள்ளேயே பாடு வரோம், வீட்டுக்குள்ளேயே பாடு வரோம், பிள்ளைகளாலேயே பாடு வரோம், குடும்பத்தாரையிலையும் பாடு வரோம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி தள்ளின்னு போகிறவங்க தான் ஆவிக்குரியவங்க. ஹல்லேலூயா. கற்றுக் கொடுப்பார் பாடுகளை. இந்த நபரை வச்சு உனக்கு பாட கற்றுருவார். நீ அப்போ ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு அது ஒரு தூணாக உனக்கு மாறிடும். அப்போ பார்த்தா உனக்கு ஒரு கஷ்டமா, ஒரு ஐயோ இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேனுவேன். ஆனால் அந்த பாடு தான் என்ன செய்யணுமா உன்னை ஸ்டாண்டர்டாக நிறுத்த கர்த்தரோடு சேர்க்கறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நீ ஆவிக்குரியவர்களாக மாற என்ன ஆகும்னா உன்னை விட்டு ஒரு ஆவி போயினே இருக்கும். உனக்கு தெரியாது. பரிசுத்தாவியானவர் ஒருத்தருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, பரிசுத்தாவியானவர் வந்து செயல்பட தொடங்கிட்டாருனாலுமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். தேவ ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே, அந்த அம்மா மரியா மேலே நிகழட்ட அன்னையிலேருந்து அவங்களுக்கு என்ன அவமானந்தம்மா, அந்த குழந்தையை பெற்று எடுத்தும் அந்த குழந்தையை வளர்க்குற வரைக்கும் பாடுதான். அந்த ஊரை விட்டு போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு குழந்தைய சுமக்கிறப்போ யாராலையும் இவ அசிங்கமானப்பட்ட பொண்ணு, அசிங்கமான அப்போலே வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. இவ தீட்டான பெண்ணு, தீட்டான பெண் என்னென்ன சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு பக்கம் சகிச்சாங்க. ரெண்டாவது குழந்தைய பெற்றுட்டோனையும் ஏறோதால் அந்த குழந்தை கொல்லப்பட போகுது, குழந்தைய தூக்கு, இந்த இரவு இங்கே இருக்காத, அந்த ஊருக்கு போ, அங்கே போ, அங்கே போ. இந்த சிந்தையெல்லாம் எங்கே வச்சுருக்கிறாங்கன்னா யோசப்புக்கிட்ட கூட சொல்ல முடியல, சிந்தையிலே வச்சுருந்தாங்க.
ஆவிக்குரியங்க பிரச்சனை எங்கே வச்சுருப்பாங்க தெரியுமா? சிந்தையில் வச்சு தேவன் இடத்துல சிந்திக்க வைப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாகி நான் உங்களுக்கு சொல்கிறது, நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நிறைய பிரச்சனை வையா வந்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை இல்லை, எத்தனை பிரச்சனை வையா. அந்த பிரச்சனை தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றின வையா மாறிச்சு. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு நீதிமான் என்று பேர் எடுக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்துனே தான் இருக்கும். நீ நீதிமான் என்று பேர் விளங்குற வரைக்கும் சாத்தா வார்த்தை மூலியமாக கிண்டி விட்டுக்கினே தான் இருப்பான். ரெண்டு பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. டூப்ளிகேட் பிசாசி இருக்கிறான், ஒரிஜினல் இயேசு இருக்கிறார். நீ என்ன செய்கிறியோ, என்றைக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கினியோ அன்னைக்கு வரைக்கும் சாத்தானுக்கு நீ துணை பண்ணதுனால, இயேசு ஏற்றுக்காத வரைக்கும் அவன் உன் கூடயே இருந்ததுனால உனக்கு பிரச்சனையே இருக்காது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டவனையும் ஒரிஜினல் நல்ல தெய்வத்தோடு சேர்ந்துட்ட, சாத்தானை விட்டு வெளியே வந்துட்ட. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவரை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் அவன் பிரச்சனையை வைய செய்வான். அப்போ நம்ம பிரச்சனையோடு போயிடலாமா, இல்லை பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிற இயேசுவோட போகலாமா? உன் குடும்பத்துக்காக நீ இருக்கிறியோ வாயிலையோ இயேசுக்காக நீ வாழணும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படிங்களா. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதியர்களாக இருந்தோம். இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போது அப்போது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஹல்லேலூயா. யார் தூஷிக்கிறாங்க உங்களை? போன காலத்திலலாம் நீங்கள் எப்படி இந்த இயேசு அறியாத நாட்கள்லாம் களியாட்டம் பண்ணோம், குடித்தோம், வெறிச்சோம், பாவம் செஞ்சோம், அநியாயம் செஞ்சோம், அநியாயமாக எல்லா காரியங்களும் செஞ்சோம். அது வரைக்கும் அவங்க கூட இருந்ததுனால நம்மளை தூசிக்கலையா எழுதப்படுது பேர். அவர்கள் இப்போ ஆச்சரியப்படுறாங்க. இயேசு ஏற்றுக்குனாங்க, அவங்க மாட்டுன்னு வேலைக்கு போகிறாங்க, அவங்க மாட்டுன்னு வீட்டுக்கு வராங்க, அவங்க வீட்டில் பாரு எந்த இதுவும் இல்லை, நல்லா இப்போ பாரு நல்லா எல்லாமே வந்துடுச்சு, இப்போ எல்லாம் சலுகை ஆயிடுச்சு. ஆச்சரியப்பட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்களாம், தூசிக்கிறாங்கன்னு இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக தூசணை எதனால் வருது? ஆச்சரியப்படுறான். இயேசு அறியாதவங்க என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இவங்களா இப்படி ஆயிட்டாங்க, இவங்க எந்த நிலைமையில் இருந்தாங்க, இப்போ இப்படி இருக்கிறாங்களே, இப்போ எப்படி நல்லா ஆயிட்டாங்க, இப்படி ஆச்சரியப்பட்டு அவன் என்ன செய்கிறான், எந்த குற்றமும் சாட்ட முடியாத சில தவறான காரியத்தை என்ன செஞ்சிடுவாங்க, அப்படி பூசிடுவாங்க. நம்ம சர்ச்சிலே அது நடக்குது. இப்போ ஒரு பசங்க நல்லா பாட்டு பாட நல்லா அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிப்பாங்க, நல்லா இருப்பாங்கன்னா வச்சுக்கோ, அந்த பையனை தட்டுறதுக்கு எதுனா ஒரு காரியத்தை வச்சு தூசிப்பாங்க. அதை நீங்கள் தூசிப்பீங்கன்னா காரியம் பாட்டிங்க உங்களுக்கு வராது, சொல்கிறவங்களுக்கு தான் வரும். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டால் இயேசு அறியாதவங்க தூசிக்கிறாங்க, இது இயேசு அறிஞ்சவங்க தூசிக்கிறது நல்லதா? அப்போ உண்மையாகவே இயேசப்பா அறிஞ்ச பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்காக நம்மளுக்கு பிறக்கலை, நம்மளை மாற்றதான் அவர் பிறந்தார். விண்ணிகளை விட்டு மண்ணில் உலகத்தில் வந்த இயேசு எதற்காக வந்தார்? அந்த பாவத்தை முழுவதும் கழுவுறதுக்கு தான் வந்தார். திருப்பி நீ பழைய ஆளை போலவே மற்றவங்களை டுஸ் பண்ணிக்கின்னு, மற்றவங்களை கலகம் பண்ணிக்கின்னு, மற்றவங்க மேலே குற்றம் சாட்டிக்கின்னு, இந்த பையன் அப்படி, அந்த பொண்ணு இப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி, இது நாட்கள் இல்லை, காலமும் இல்லை. இயேசு ரட்சகராகி பிறந்த இயேசு ரட்சிப்பை சொல்கிறதுக்கு தான் காலம். ரட்சிப்பை தான் நீ சொல்லணும். உன் வாய் எப்போது துடிப்பு எதை துடிக்கணும்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் எதிர்க்க யார் வந்தாலும் சொல்லுவேன், இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது வாங்க, இதுதான் எங்களோட வேலையை கோசம், இங்கே இப்படி நடந்துச்சு, இப்போ இன்றைக்கி போயிட்டோமானா இன்றைக்கி இந்த ப்ரேயர் நடந்து முடிஞ்சவனையும் வேறு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாட மாட்டோம். போன வாரம் நீங்கள் இந்த இடத்துல எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணி எல்லாரும் மாறிட்டான்னு சொல்ல முடியாது. கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு ஒரு வசந்தே குத்துருக்கிறாரு. என்ன செய்வார்? 31ஆம் தேதி அதை பேசும்போது கர்த்தர் யாரை எப்படி பார்த்த போகிறாருன்னு. வெள்ளியாக இருந்தவங்க தங்கமாக மாற போகிறாங்க, வெங்கலமாக இருந்தவங்க வெள்ளியாக மாற போகிறாங்க, அநீதி உள்ளவங்க நீதி உள்ளவர்களாக மாற போகிறாங்க,
அது காலம் வந்துடுச்சு. அதுக்கு தான் இந்த வழியெல்லாம் நம்ம நடத்துகிறோம். எப்படின்னா இருந்தவங்க இருந்தபடியாக இருக்கக்கூடாது, யூஸ் ஆனவங்க யூஸ் ஆகினே போகக்கூடாது. யூஸ் ஆனவங்க கையிலேருந்து கொஞ்சம் கணத்தை தின செய்யணும். மோசை கையிலேருந்து கணத்தை தின செஞ்சார், யோசுவா கிட்ட கொடுத்தாரு. யோசுவா கையிலேருந்து என்ன பண்ணார், அப்படியே காலேப்பு போய் யோசுவா கையில் நின்று கேட்குறாரு. காலேப்பை யோசுவா ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் காலேப்பை சொல்லி என்ன சொல்கிறாரு, நான் 85 வயசில் இருந்த பலம் எனக்கு இப்போயும் இருக்குது, என் ஆண்டவனே எதுனா எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உண்மையாகவே நம்ம சபை வச்சதுலேருந்து நிறைய பேர் யூஸ் ஆகிருப்பீங்க, இப்போ யூஸ் இல்லாத இருக்கலாம். உங்களுக்கு அதனால் துக்கமாக இருக்கக்கூடாது, குற்றமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் இது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணார, இதுக்கு அண்ணாட வேறு வழியில் நான் நடத்த போகிறாரு, வேறு வழி திறக்க போகிறாரு, வேறு வழி எனக்கு இது சந்திக்க போகிறாரு. இப்படி தான் இருக்கணும். இப்போ யூஸ் ஆனவங்களுக்கு அந்த தாளத்தை நம்ம குத்துக்கிறோன்னா அவங்கள தட்டி கொடுக்கணும். அப்போ அவங்க புதுப்பிச்சுட்டு ஒரு பலசாலியாக மாறிட்டாங்கன்னா இந்த சபைக்கு ஒரு தூணாக மாற மாட்டாங்களா? ஹல்லேலூயா. தூணானவங்க கையிலேருந்து தூணாக்கி அவங்கள நிறுத்திட்டோம், வேற ஒருத்தர் தூணாக்கணும். அப்போ நம்ம உண்மையாக என்ன செய்யணும், இந்த பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது கஷ்டப்படவே கூடாது. அந்த 4வது 5வது வசனத்தை படிங்களா. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கும் அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே அக்கினிக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. முன்னே மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குதான், ஆக்கினி இருக்குதான். ஆனால் முன்னே ஆவியில பிழைப்பதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் என்னது, அதான் ரட்சிப்பு. அப்போ நம்ம ரட்சிப்பு கரெக்டாக தானே நீங்கள் பார்க்கணும். என் ரட்சிப்பு கரெக்டாகுதா, எனக்கே திடீர்னு இந்த அளவுக்கு இப்படி இவ்வளோ பேஜராக ஆகிறேன் நான், ஏன் எனக்குள்ளே இவ்வளோ ஒரு வேதனை வருதுன்னா நீ எனக்கு என்ன இல்லை, ஆவியில் இல்லை. நான் எங்களுக்கு நடந்தது சொல்கிறேன்ல, எங்களுக்கு நடந்துச்சு 3 வருஷம் ஊழியம் இல்லையே. 2007 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, 2007 எங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுறாங்க, 2008 ஊழியம் இல்லை, 2009 ஊழியம் இல்லை, 2010 தான் ஊழியம். அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம் நீங்கள் நினச்சி பாருங்க. கர்த்தருக்கு முன்னே நின்னோம், இது வரைக்கும் ராஜா குறையே விடலை. ஹல்லேலூயா. ஆனால் எங்கள் குடும்பத்தாரும் கூட நம்ப மாட்டாங்க, இவங்களுக்கு எப்பயுமே பணம் இருக்கணும். ஆனால் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நாங்கள் குடும்பத்தார் கைக்கிட்ட போய் நின்னதே இல்லை. ஏசு ராஜா ஊழியம் செய்கிற நாங்கள், ராஜாதி ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறாங்க, யாருக்கிட்ட கையேந்த கர்த்தர் விடவே இல்லை. காரணம் என்னதம்மா, அந்த பாடல் வையா பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. நீ மனுஷங்கிட்ட போய் உன்னுடைய பிரச்சனை சொல்லி நிற்கிறியா, இல்லை என்கிட்ட தான் நிற்கிறியா? அப்போ பிரச்சனை உண்டு பண்ணவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதா? அந்த பிரச்சனை உண்டு பண்ணவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், கர்த்தருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணோம். 2010 வந்தது, எங்களுக்கும் ஒரு புது வழி திறந்தது. அதில் ஒரு வழி அவங்களுக்கு இப்போ தான் இந்த சமயத்தில் தான் அவங்கள எடுத்துன்னு வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுன்னு தடை பண்ணவங்களுக்கு இட்டுன்னு வந்து கனப்படுத்தணும். ஃபோன் பண்ணி அவங்கள திட்டுறது, நேரில் போய் திட்டுறது, ஃபஸ்ட்டு அவங்கள பேசிட்டு வச்சுட்டு தான் அப்புறம் பண்ணுறது. இந்த வேலை எங்கள் வேலை கிடையாது. பேசுறதுனாலும் சொல்கிறதா இருந்தாலும் அவர் வேலை. ஹல்லேலூயா. இந்த வழியை வந்து கற்றுக் கொடுப்பாரு, ஊழியர் மூலிமா கற்றுக் கொடுப்பாரு, சபை மூலிமா கற்றுக் கொடுப்பாரு. அதை போய் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் அப்படியே நவுத்தி அவர்கிட்ட தள்ளிட்டிங்கன்னா உன்னை யூஸ்ஃபுல்லவர்களாக மாற்றிடுவார். ஆனால் நீ கையில் எடுத்துட்டினா காலி உள்ள பாத்திரம் மாறிடும். எதில் இருக்கலாம், அவர் மாற்றலாமா, அவர் கையில் தள்ளலாமா, நம்மளே எடுத்துக்கலாமா? அவர் கையில் தள்ளணும். அப்போ தான் நாங்கள் தள்ளி விட்டோம். பாஸ்டர் வீட்டுக்கு போகிறோம், எல்லாரும் ஊழியக்காரன் வந்து சபையில் இருக்கிற தலைமை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்கள தான் நியமிப்பாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், என் பிள்ளைகளை மறந்துட்டேன்பான்னு முன்னால் தலைமை போதகராக அந்த பாஸ்டரு எங்கள் தலையில் கை வச்சு ஓயாத சொல்லி நின்றாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. சொன்னவராக மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு அந்த டைரியை வர வச்சு இந்த 2 பேரை நானே ஊழியக்காராக போடுறேன். ஹல்லேலூயா. 3 வருஷம் அந்த சோதனை வையா, யார் ஊழியக்கார காதுலையாவது எங்களுக்கு ஊழியமே தரலன்னு போய் அவர் காதுக்கு எதனா எட்டிருந்தா எங்களுக்கு ஊழியம் கொடுத்துருப்பாரா? அந்த போதகரை நாங்கள் துக்கப்படுத்தவே இல்லை, அவரை சந்தோஷப்படுத்தணும். போய் பார்ப்போம்,
சந்தோஷமாக இருக்கிற பாஸ்டர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்போம், அதை நடத்துகிற அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கே போய் சந்திப்போம். ஒரு வார்த்தை கூட எந்த ஊழியக்காரங்க மூலியமாக போய் சாம்சுந்தரையா காதில் போய் அந்த வார்த்தை விழுந்ததே கிடையாது. 3 வருஷம் நாங்கள் அமைதியாக இருந்தோம். அவரே கூப்பிட்டு எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்து, அவர் இப்போ பிரச்சனை 2015 கூட பிரச்சனை நடக்கும்போது கூட நாங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு போனோம். பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே பாஸ்டர் வீட்டில் போய் சந்திக்கிறேன். நான் கது ஓரத்துக்கு அண்ணாண்ட தாங்கிறேன், கது ஓரத்துக்கு அண்ணாண்ட. பாஸ்டர் நிறைய பேர் அப்படியே சூழ்ந்து நின்றாங்க. பாஸ்டர் சொன்னார், தெபராயதா தெபராயதா தெபராயதா, நான் என் பொண்ணை நான் உனக்கு பிடிச்சி கை பிடிச்சி குத்துனேன், என் தெபராயதா அப்படி தான் கேட்டார். அப்போ எந்த அளவுக்கு அந்த பாஸ்டரோட இதயத்தை நாங்கள் குலுங்க பண்ணியிருப்போம். ஹல்லேலூயா. பாடு வழியாக கடந்து போனால் பாஸ்டர்கிட்ட மோதிடக்கூடாது. பிரச்சனை ஒன்று தலை மேலே ஏறிச்சுன்னா ஊழியக்காரர்கிட்ட நீங்கள் மோதிடக்கூடாது. நீங்கள் உங்கள் பிரச்சனை போனால் கூட பிரச்சனை வழியாக கடந்து போனால் யார்கிட்ட போனோம்? கர்த்தர்கிட்ட போகணும். அவர்கிட்ட போனால் தான் பிரச்சனை யார் பண்ணுறாங்களோ அவங்கள கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சடில்னு இந்த பாட தாங்க முடியாத என்ன பண்ணிடணும்னா, சடில்னு ஏறி நம்ம யாராவது நசிக்கணும், யாராவது மோதிடணும், யாராவது பண்ணிடணும் சொல்லிட்டு நம்ம கையில் எடுப்போமானா கர்த்தர் நிற்கவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிற்கவே மாட்டார். நான் என்னோட சாட்சி இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏற்றுக்குனா ஏற்றுங்க, இவங்க இப்படி தான் சொல்லுவான்னு கூட நீ விட்டால் கூட விட்டுக்கோ. இது தேவ சந்நிதிக்கு முன்னே சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன். என்னை முன்னால் என்னை ஊழியர் நடத்துகிறார் பற்றியா, அந்த ஊழியக்கார வீட்டில் கூட நான் 15 வருஷம் ஊழியர் செஞ்சுக்கிறேன். ஒரு நாள் கூட அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு நீ இப்படி திட்டினியாமே, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேனே, உன்னை பற்றி நான் அப்படி பிரச்சனை வந்துச்சேன் என்னை சொன்னதே கிடையாது. அதுக்கு சாட்சி நம்ம என் கூட இருந்த அந்த அம்மா அந்த நாள்லேருந்து இப்போ இருக்கிறாங்க. அப்படி அந்த நாளில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிறாங்க. அந்த ஊழியர் லாஸ்ட்டில் கல்யாணம் முடித்து வரப்போ கூட ஒரு வார்த்தை அவர் என்ன சொன்னார் கோசம், நான் திருப்பி ஒரு வார்த்தை சொல்ல, என் கண்ணீரை அப்படியே தொடச்சிக்கின்னு வந்தேன். அவங்க என்ன பார்த்தா இதாங்க, நான் அவங்கள பார்த்தேன். நான் லாஸ்ட் வரைக்கும் கல்யாணம் முடிச்சுட்டு நீ போயிறியேன்னு தான் சொன்னாங்களே கோசம் என்ன சொல்ல. ஏன் ஆவிக்குரியாக நான் புதுப்பிக்கப்பட்டதுனால எத்தனையோ குற்றச்சாட்டு என்ன வரலாம், நான் என்னை நடத்தின ஊழியரை குற்றச்சாட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. அவங்க இருதயத்தை என்ன செய்யணும்? குளிர பண்ணணும். அவங்க தான் ஆவிக்குரியவங்க. அவங்க இருதயத்தை துக்கப்படுத்துறவங்க ஆவிக்குரியவங்க இல்லை. நீங்கள் இன்னும் பரிசுத்தாவை கேளுங்க, இன்னும் கேளுங்க, இன்னும் தேவன் இடத்துல கேளுங்க. ஏன் என் ஆண்டவர், ஏன் நான் எங்கள் பாஸ்டரை திட்டுறேன், ஏன் இது பண்ண நிறைய காது கிட்ட வருது. சில பிரச்சனை சகிச்சுக்கின்னு முன்னேறியே போக முடியல. என்னங்க ஏங்க நல்ல ஆராதனை நடக்குது, நல்ல சபை நடத்துகிறோமே, ஏன் மாம்சத்தை இன்னைக்கு ஒழிப்போமா? ரட்சகர் பிறந்ததுக்கு ரட்சிப்பு தரத்துக்கு உன் ரட்சிப்பை நீ காத்துக்கணும். அந்த மாம்சத்தை நீ என்ன செய்யணும்? அழிக்கணும். அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாங்கள் இல்லைன்னா இந்த மைக்கை என்னை பிடிக்க விட்டுருக்க மாட்டார். என்னை நடத்துகிற ஊழியரை துக்கப்படுத்தி அந்த மைக்கை என்னை பிடிக்க விட்டுருக்க மாட்டார். எங்களை முன்னால் எங்களை ஊழியத்தில் எங்களை நடத்துகிற பாஸ்டர் போய் இப்படி ஊழியத்தால் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அண்ணா ஊழியம் கடிச்சா பாஸ்டர்னுவாங்க, ஊழியம் கடைங்களா பாஸ்டர் திட்டினவங்க எத்தனை பேர். நம்ம காலை பையா கூட இப்போ சொன்னாங்க, ஐயா இப்போ பிரசங்கத்துக்கு 7 மார்க் போட மாட்டாங்களாம், 5 மார்க் போடுவாங்களாம். அது பின்னாடி இருந்தே சொல்லுவாங்களாம். ஆனால் எங்கள் வேலை அது இல்லை. எங்களுக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு அவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நன்றி சொன்னோம். அவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் நன்றி சொன்னோம். உங்களுக்கு கொடுத்த தகப்பனுக்கு கூட நீங்கள் அப்படி தான் சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆவிக்குரியவா மாறுவோமா? நம்ம இத்தனை 4 வருஷம் நம்ம சபை நடத்துறோன்னா மாம்சத்திலே இருந்துட்டு போகிறது இயேசு பறக்கலை. உன்னை ஆவியில் புதுப்பிக்க போகிறார். உனக்கு குற்றச்சாட்டு வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், எல்லாம் வரும். இயேசு எல்லாம் மாற்றுவார். மாற்ற மாட்டாரா? அப்போ உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருப்பது எப்படின்னு சொல்லி ஒரு காரியம் பார்த்தோம். ஆனால் பக்தி உள்ளவர்களாக மாறணும். அதில் ஒரு காரியம் நோவா மாறினார். நோவா எப்படி மாறினார் நீங்கள் பாருங்களா. ஆவிக்குரியவர்களாக மாறினத்துக்கு நோவா ஒரு காரணமாக வெளிப்பட்டார். அதே 2 கொரிந்தியர் 13 படிங்களா. ஆவிக்குரியர்களோடு நீங்கள் சேர்ந்தாதான் ஆவிக்குரியவர்களாக மாற முடியும். 2 கொரிந்தியர் 13 படிங்க. ஏனென்றால் நீங்கள் 2:13 சீக்கிரம் படிப்பா.
நான் என் சகோதரனாகிய 1 கொரிந்தியர் 2:13 படிப்பா அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரியோட இப்போ நான் சொன்னது யாரை சொன்னேன்? ஆவிக்குறிகளை சொன்னா இல்லையா? ஆவிக்குறிகளோட சம்பந்தப்படுத்தினா செய்யணும். நம்ம எப்பயுமே பேசணும். உங்களோட நீங்கள் எல்லாரும் எல்லாம் பழுங்குறவங்க எல்லாம் ஆவியில் மாறிட்டா நம்பக்கூடாது. ஆவியில் ஆயிட்டாங்க, இவங்க சபைக்கு வராங்களே எல்லாம் ஆவி ஆயிட்டாங்க. இல்லை, ஆவிக்குறிகளோடு என்ன செய்யணும்? சம்மந்தப்படுத்தி பேசணும். சில பேர் ஆவி இல்லாத இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஊழிய காரியத்தை கூட சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே நான் கற்றுக்கிற ஒரு காரியம், நிறைய ஊழிய காதெல்லாம் நல்லா வளரணும்னா ஆவியில் இருக்கிறவங்களோட தான் சம்மந்தப்படுத்தணும். ஆவி இல்லாதவங்களோட சம்மந்தப்படுத்திட்டுனா அந்த இருக்கிற கொஞ்சம் ஆவி கூட ஒழிஞ்சிடும். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் கணவர் உனக்கு நம்பிக்குரியவராக இருக்கலாம், ஆனால் அவர் என்ன இல்லை, சர்ச்சுக்கு சரியாக வரல, ஜெபம் பண்ணுறவராக இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் பையன் நம்பிக்குரியவராக இருக்கலாம், ஜெபம் பண்ண மாட்டார், சர்ச்சுக்கு வர மாட்டார். ஆனால் அவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? இது சர்ச்சில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது. நடந்த நன்மையை தான் பேசணுமே கோசம் சில காரியம்லாம் நடக்கிறதுலாம் பேசவே கூடாது. ஆவிக்குறிகளோடு யார் என்ன செய்யணும்? சம்மந்தப்படுத்தி பேசணும். யாரோட? அவங்க ஆவி நல்லா இருக்கமா, அவங்க கத்தருக்குள்ளே இருக்கிறாங்களா, அவங்களோட தான் சம்மந்தப்படுத்தி பேசணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வந்தார். மரியா யோசப்பு மரியா ஒரே வீட்டில் தானே இருந்திருப்பாங்க. ஆனால் தேவத்தூர் வந்து சொன்னது சிந்தையில் வச்சாங்க. இருக்குதா இல்லையா? யோசப்பு கிட்ட சொன்னாங்கன்னுக்குதா? யோசப்பு வந்ததும் எல்லாத்தையும் யோசப்பு கிட்ட சொல்லிடலான்னு சொன்னாங்களா? புருஷன் தானே யோசப்பு? இல்லை, அவங்க சிந்தையில் வச்சாங்க. அப்போ ஆவிக்குறிகளோடு தான் என்ன செய்யணும்? சம்மந்தப்படுத்தி பேசணும். உங்கள் வீட்டில் நல்ல பலமுள்ள ஒரு ஆவி உள்ளவங்களாம் இருப்பாங்களா? அவங்களோட போய் தைரியமாக சொன்னாங்கன்னா சொல்லுவாங்கம்மா ஜெபம் பண்ணலாம், நீ பயப்படாத, இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம், இதுக்காக இது பண்ணலான்னு சொல்லுவாங்க. அவங்க ஜெபிக்காதவங்க, அவங்க துதிக்காதவங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் உன்னை என்ன செய்வாங்கன்னா இருக்கிற கொஞ்சம் திரி உனக்குள்ளே எரியும். அந்த திரியை கூட என்ன பண்ணுறாங்கம்மா அணைச்சி விட்டுருவாங்க. அப்போ உண்மையாக ஃபஸ்ட்டு ஆவிக்குறிகளோட நீ சம்மந்தப்படுத்தணும். ரெண்டாவது, உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்தில் புறப்பட்ட ஆவி என்ன செய்யணும்? 14 இருக்குது பேர். ஜென்ம சுபாவமான மனுஷனே தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதல் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் என்ன செய்யறானா? கொஞ்சம் நிதானிப்பாங்க, பேசுறதுக்கு கூட என்ன செய்வாங்க? ஆவியில் நீங்கள் வந்துட்டு வச்சுக்க பலமுள்ளமாக அடிக்க கொஞ்சம் பேசுவாங்க. நீ நிறைய வீட்டுக்கெல்லாம் போனால், நிறைய பரிசுத்தவான வீட்டில் போனால் அந்த உதடோட உதடு திறப்பாங்க, பேசவே மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, கூடுமான அளவுக்கு தான் வாயை காக்கிறவன் யாரை காக்கிறான் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு? தன்னோட பிராண ஆத்மாவை காக்கிறான். அப்போ உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும்? வந்ததெல்லாம் இவங்க வந்துட்டாங்களா, இவங்களை வச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவோம். தீப்பனா அது கணக்கு ஒப்பி வைக்க வேண்டியது வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குறிகளோடு சம்மந்தப்படுத்தி பேசணும். நீ உலகத்தின் ஆவி என்ன செய்யணும்? துரத்தணும். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆவியை பெறணும். மூணாவது, நிறைய பேச முடியாது, பலமுள்ளவர்களாக நீ மாறணும். அதே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை ஆவிக்குரியவர்கள் என்னென்ன ஒன்று படிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நான் உங்கள் கூட நான் ஆவிக்குரியவர்கள். நாங்கள் கூட நிறைய பேரை நினச்சோம், இவங்க ஆவியில் இருக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறவங்க, இவங்க இது பண்ணுறவங்க. இல்லை, கர்த்தர் முகமுகமாக வீட்டில் இருக்கும் போது கர்த்தர் காட்டுறாரு. இவங்க ஆவி எப்படிப்பட்ட ஆவி, இவங்க எப்படிப்பட்ட இந்த ஆவியோட சேர்த்தா எப்படி சேர்ந்தா எப்படி தீ எரியும்.
அப்போ ஆவிக்குரிய என்று பவுல் சொல்றாரு. நான் ஆவிக்குரிய என்று என்னென்ன இல்லை, நீங்கள் குழந்தைங்களா இருக்கிறீங்க. அங்கே பைபிள் சொல்லுது, யாத்திராக 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது, எபிரியர் ஸ்திரீகள்லாம் பலமுள்ள ஸ்திரீகளாக காணப்பட்டாங்களாம். அப்போ நம்ம யாராக இருக்கணும்? ஆனால் அந்த நர்ஸு வரத்து முன்னே எபிரியர் ஸ்திரீங்களாம் என்ன பண்ணிடுறாங்களாம்? குழந்தை பெற்றுறாங்க. அப்போ நம்ம எப்படியா இருக்கணும்? குழந்தை பெக்கணும். யாரை? ரட்சிப்பை சொல்லணும். அதுதான் நீங்கள் பெற்று எடுக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பிறந்தது நீ மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு, நீ மட்டும் சர்ச்சில் இருக்கிறவங்கள பேசிட்டு, நீ மட்டும் உபயோகம் ஆகிட்டு போய் நேருமான்னு சொல்கிறது இல்லை. எபிரியர் ஸ்திரீகள் பலம் உள்ளவர்களாக இருந்ததை போல் பிள்ளைகளை பெற்று அவங்க பெருகினார்களாம். எவ்வளவா ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவா அவங்க எப்படி ஆனாங்களாம்? எவ்வளோ பலுகி பெருகுனார்களாம். அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, பலம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் உங்கள் ஆகாரத்தை சாப்பிட வேண்டியங்க, பாலை குடிக்க வேண்டியதாகுது. அப்போ நம்ம பலம் இல்லாதவர்களாக கூடாது, பலம் உள்ளவர்களாக மாறணும். அவன் உண்மையாகவே இயேசு அந்த நோவாவை பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்துக்காகவே இயேசு சொல்கிறாரு ஒரு இடத்துல, அவன் பொறுமை என்ன செஞ்சிட்டானம்மா, அந்த இடத்துல அநேகரை காப்பாற்றப்படுச்சான். ஆனால் அநேகரை காப்பாற்ற நோவாவை ஏற்படுத்தினார். ஆனால் நோவா மூலியமாக அநேகர் அது கேட்க மனதில்லை. ஆனால் 8 பேர் கேட்டாங்க, அந்த குடும்பத்தை ரட்சித்தார். அப்போ நம்ம வீட்டுக்கு கூட என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் 8 பேர் இருக்கிறாங்களான்னு கணக்கு எண்ணணும். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்களா கணக்கு எண்ணணும். அவங்க யாரை ரட்சிக்க பள்ளியாக ஒரு பேப்பரில் எடுக்கணும், எழுதுங்க, இந்த வருஷம் முடிவு இவங்க இன்னும் மாறலப்பா, இன்னும் ரட்சிக்கப்படலைப்பா, இன்னும் ஆவிக்குள்ளே வரலப்பா, இன்னும் இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரலப்பா, இது மாதிரி ஒரு பேப்பரில் எழுதுங்க. நோவா செஞ்சாரா செய்யலையா? 8 பேரை தன் குடும்பத்தை கர்த்தரோடு சேர்த்தார். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவங்களோட சம்மதம் பண்ணோம். ஆவிக்குரியவங்க பலமுள்ளவர்களாக மாறணும். ஆவிக்குரியவங்க கர்த்தரோட ஆத்மாவை என்ன செய்யணும்? சேர்க்கணும். அவன் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நோக்கம் உனக்கும் எனக்கும் நட்சத்திர வானத்தில் தோன்றப்படு தெரியும், மெய்ப்பர்கள் வந்தாங்க தெரியும், சாஸ்திரிகள் வந்தாங்க தெரியும். ஆனாலும் இயேசு வந்தது உனக்காக எனக்காக தான், உனக்காக எனக்காக தான். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஆவிக்குரியவங்களோட சம்மதம் பண்ணோம். 2வது என்ன செய்யணும்? பலமுள்ளவர்களாக மாறினோம். 3வது என்ன செய்யணும்? ஆத்துமாவில் நோவா கொண்டு போய் என்ன செஞ்சார்? பேழைக்குள்ளே அந்த 8 ஆத்துமா கொண்டு போய் சேர்த்தார். அவர் நம்பி கொடுத்த அந்த பணியை என்ன செஞ்சார்? செய்து முடித்தார். நம்மளுக்கு கூட சபை வைக்கும் போதே ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. என்ன அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே? ஒரு அடையாள சபை இங்கே வைக்கும் போது சொன்னார், பேழையை உண்டு பண்ணி பேழையில் அநேகரை சேருங்கன்னு. அப்போ அந்த பேழையை நம்ம உண்டு பண்ணியிருக்கிறோம். அநேகரை கொண்டு வந்து சேர்க்க தான் அந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டது போல் நம்ம பேழைக்குள்ளே வரவங்க காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோன்னு சொன்னால் ஆவியில் ஃபஸ்ட்டு மாறும் போது தான் அவங்க ரட்சிப்பை காத்துக்க முடியும். ஆவியில் மாறணும். தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யக்கூடாது? சபைக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொல்லக்கூடாது. அது ஒழிக்கணும், அது அழிஞ்சு போயிடணும். இந்த ஆண்டுக்கு அதுக்கு தேவன் முடிவு வைக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேடி வந்த
ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஊழியத்தில்